Hello guys, welcome back to our channel Code with Naveen. இது ஜாவா ஃபவுண்டேஷன் சீரிஸ். நம்ம சேனலில் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அண்ட் டிஎஸ்சி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக் ஜாவாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் மாதிரியான ஃப்ரேம்வொர்க்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சீரிஸில் பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்றதில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்னன்ற வரைக்கும் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு மேனேஜர் இருக்காரு, அவருக்கு கீழே ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. இந்த எம்ப்ளாயி வச்சு அந்த மேனேஜர் ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த எம்ப்ளாய்க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த மேனேஜர் அந்த எம்ப்ளாய்க்கு புரியுற லாங்குவேஜில் சொல்லுவார். அது மேபி தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம். அந்த எம்ப்ளாய்க்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. இதே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்கள் கம்ப்யூட்டர் இங்கே இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டரை ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொடுப்பீங்க? அதுக்கு தமிழில் சொன்னாலும் புரியாது, இங்கிலீஷில் சொன்னாலும் புரியாது. அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது உங்களோட ஜாவாவாக இருக்கலாம், பைத்தனாக இருக்கலாம், C++ எதுவாக வேணா இருக்கலாம். அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு விஷயம் தெரிஞ்சாகணும். ஒன்று லோ லெவல் லாங்குவேஜ், இன்னொன்று ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த லோ லெவல் லாங்குவேஜ்னா வேற எதுவும் இல்லை, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அண்ட் இந்த லாங்குவேஜ் தான் உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரியும். உங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கும் புரியுற ஒரே லாங்குவேஜ் இந்த லோ லெவல் லாங்குவேஜ் தான், இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அதனால தான் இதை மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. மெஷின் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ். இதை ஹியூமனால் ரீட் பண்ண முடியும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தன், C++, இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். இதில் தான் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பீங்க. அண்ட் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணணும். கம்ப்யூட்டருக்கு புரியிற லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அப்புறம் எப்படி நம்ம எழுதுகிற ஜாவா, பைத்தன், C++லாம் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சு அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அனாலஜி வந்து சொல்கிறேன். நான் இங்கே இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் இங்கே இருக்கார். எனக்கு வந்து தமிழ் தெரியும், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும். அவருக்கு வந்து தமிழ் சுத்தமாக புரியாது. அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாச்சும் ஒன்று பேசணும்னா, ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாஸ் பண்ணணும்னா நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிப்பேன். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணும்? என்கிட்ட இருந்து தமிழை வாங்கி அது ஹிந்தியாக கன்வெர்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துரும். இப்போ அவரால் அந்த ஹிந்தியை வந்து புரிஞ்சிக்க முடியும். கரெக்டாக இதே தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கோட் எழுதுறீங்க, ஜாவாலையோ, C++லையோ எழுதுறீங்க, ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதுறீங்க. இது என்ன பண்ணணும்னா இது ஒரு டிரான்ஸ்லேட்டருக்குள்ளே போகும். இந்த டிரான்ஸ்லேட்டர் உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரியான மிஷின் லாங்குவேஜில் அதை கன்வெர்ட் பண்ணிடும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். இதை உங்கள் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அண்ட் மாடர்ன் லாங்குவேஜ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாவா பற்றினா ஒரு இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா C++ இதெல்லாமே ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். இப்போ C எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு C கோட் எழுதுறீங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும்னா, நீங்கள் எழுதியிருக்க கோடோட ஃபைல் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் நான் வச்சுக்கிறேன், .c தான் அதோட எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். இந்த ஃபைலை தூக்கி நீங்கள் உங்கள் கம்பைலருக்குள்ளே கொடுக்குறீங்க. இந்த கம்பைலர் என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபைலை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரியான ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும். இந்த ஃபைலுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ நீங்கள் வந்து C ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக ஒரு EXEன்னு ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் ஃபைலாக இருக்கும். டேரெக்டாக மிஷின் வந்துட்டு இதை ரன் பண்ணி அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இந்த கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது உங்களோட கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு Windows OS 32-bit ப்ராசஸர். இந்த கம்பைலர் என்ன பண்ணுன்னா உங்களோட C கோட் இருக்கு இல்லையா, நீங்கள் எழுதியிருக்கிற C ஹை லெவல் லாங்குவேஜ் கோட், இந்த கோடை இந்த Windows OS அண்ட் தென் இந்த ஆர்கிடெக்சர் இது ரெண்டுத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணி இந்த ஆர்கிடெக்சர் அண்ட் OSக்கு புரியுற மாதிரியான மிஷின் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணும். ஒரே மிஷின் லாங்குவேஜ் எல்லா கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் அண்ட் OSக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை கொடுக்கும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை தூக்கி உங்களோட கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணி அந்த டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணும். இதே விஷயம். இப்போ இதோட ட்ராபேக் என்னன்னா, இப்போ என்கிட்ட இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் Windows OS தான், பட் 64-bit ப்ராசஸர். அப்போது இந்த கன்வெர்ட் பண்ண அந்த டிரான்ஸ்லேட்டட் பண்ண ஒரு மிஷின் லாங்குவேஜ் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை தூக்கி நான் அந்த கம்ப்யூட்டரில் போட்டால் ரன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரன் ஆகாது. ஏன்னா இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்
இந்த கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அப்போ அதுக்கு மட்டும்தான் புரியும். அந்த ஃபைலை தூக்கி நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. அப்போ இந்த கோடை வந்து நீங்கள் திருப்பி இந்த கம்ப்யூட்டரில் ரன் பண்ண என்ன பண்ணணும், இந்த சி ஃபைலை இந்த கம்ப்யூட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அகெயின் இந்த கம்ப்யூட்டரில் கம்பைல் பண்ணி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும், இந்த சி ஃபைலை இந்த ஆர்கிடெக்சருக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை கொடுத்துரும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் இந்த ஃபைலை ரன் பண்ண முடியும். இதனால தான் சிஏ வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோட் எழுதிட்டீங்கன்னா வேறு கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் கம்பைல் பண்ணி ஆகணும். இதுதான் C++ல இருக்கிற ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு ட்ராபேக். அண்ட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ மாடர்ன் லாங்குவேஜான ஜாவாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது எப்படின்னு பார்க்கலாம். எப்போ உங்கள் சிஸ்டமில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது கூடவே JVMன்ற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். JVMனா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இதுதான் உங்கள் ஜாவா கோட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ண போகுது. இப்போ என்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு விண்டோஸ் OS 64-bit ப்ராசஸர், இன்னொன்று வந்துட்டு மேக் OS 64-bit ப்ராசஸர். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர், டிஃப்ரெண்ட் OS. இந்த JVM வந்துட்டு உங்களோட ஜாவா கோட டேரெக்டாக எடுத்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோ என்னன்னா, இப்போ வேற ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க. அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஜாவா கம்பைலரில் கொடுப்பீங்க. ஜாவா கம்பைலரில் கொடுக்கும்போது இந்த கம்பைலர் அது மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணாது. அதுக்கு பதிலாக JVM அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிடும். ஒரு ஃபைலை வந்து கொடுத்துரும். இந்த ஃபைலை JVM மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபைலுக்கு பேர் தான் பைட் கோட் ஃபைல். இந்த பைட் கோட் ஃபைலை நீங்கள் எந்த JVMல போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பைட் கோடை நான் இப்போ விண்டோஸ் OSல இருக்க JVMல போட்டேன்னா இந்த விண்டோஸ் OS 64-bit ஆர்கிடெக்சர் இதுக்கு ஏற்ற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி இதை ரன் பண்ணும். அதே பைட் கோடை நான் JVMல இந்த மேக் OSல இருக்க JVMல போட்டேன்னா அந்த மேக் OS அண்ட் 64-bit ப்ராசஸர் இதுக்கு ஏற்ற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணிடும். இதனால தான் ஜாவா வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு தடவை கம்பைல் பண்ணிட்டு அந்த கம்பைல் பண்ண ஃபைலை எந்த JVMல போட்டாலும் அதால் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஜாவாவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் JVMனா என்ன, JREனா என்ன, JDKனா என்னன்றதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.